நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற முன்னாள் உறுப்பினரும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளருமான திரு பாபு முருகவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்றைய அரசியல் களம் எப்படி நகர்ந்து கொண்டு இருக்குது? நீங்கள் அரசியலை உற்று கவனித்து கொண்டு இருக்கீங்க. அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது? யார் அரசியல் களத்தில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டு இருக்காங்க? தேர்தல் ஜுரம் என்று சொல்வார்கள். அதுபோல் இன்றைக்கு தேதி 14. இன்னும் 60 நாட்களுக்குள்ளாக அடுத்த புதிய அரசாங்கம் உருவாவதற்குண்டான சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது கடந்த தேர்தலை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும். ஒவ்வொரு தேர்தலையுமே யார் ஆள வேண்டும் என்பதை அடிப்படையில் அந்த தேர்தல் இருக்கும். மாறாக இந்த தேர்தல் யார் ஆளக்கூடாது என்பதற்கான தேர்தலாகத்தான் இது இருக்கும். ஏன் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீங்க யார் ஆளக்கூடாது? காரணம் கடந்த 60 ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டை இரு பெரும் திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்கிறது. இந்த 60 ஆண்டுகளில் இல்லாத சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் கலாச்சாரம், எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, வயது வித்தியாசம் இல்லாமல் 2.5 வயது குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரையில் எந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, வேலைவாய்ப்பின்மை, உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே சரிவு, வேளாண்மை தொழிலுக்கு மிகப்பெரிய பங்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோல் இந்த துறைதான் இல்லாமல் என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா துறைகளிலும் ஊழல் மெலிந்திருக்கிறது. ஆளுகின்ற அமைச்சர்களுக்கு எதிராக மத்திய புலனாய்வுத்துறையும் மத்திய அமலாக்கத்துறையும் விசாரணை மேற்கொண்டு புலனாய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையிலே முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லி அதன் மீது வழக்கு பதிய வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எந்த ரகத்தில் பார்த்தாலும் இது ஒரு தேவையில்லாத ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் இனி தொடரக்கூடாது என்கிற மனநிலை மக்களிடத்தில் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் யார் ஆளக்கூடாது என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் என்று நான் சொல்கிறேன்.